3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 1150 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாவில் ஒரு 2 பிஹெச்கே வீடு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு கனவு வீடுன்னு சொல்லலாம். 3 சென்ட் லேண்ட் ஏரியா தாங்க. ஆனால் சைட் அளவு பார்த்தீங்கன்னா 40க்கு 60ன்னு சொல்லிட்டு 5.25 சென்ட்டுங்க. அதை நம்மளுக்கு 2ஆக டிவைட் பண்ணி 2 வீட்டை கட்டி சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க. ஒரு வீடு பார்த்தீங்கன்னா 2.5 சென்ட்லையோ, இன்னொரு வீடு 3 சென்ட்லையோ அருமையோட பிளானிங்கோட வீட்டவே வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் 2 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா 10க்கு 14 சொல்லிட்டு 8க்கு 14 சொல்லிட்டு 2 பெட்ரூமே ரெடி பண்ணிக்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ எல்லாருமே வாங்க நம்ம ஷோக்கில் போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது போஸ்ட் வந்தீங்கன்னா மறக்காம சேனல் பி ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைச்சுக்கிற மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்த்துடலாம். 3 சென்ட் இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுலேயே நமக்கு டவுன்ஃபாலே பார்த்தீங்கன்னா 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே விட வீட்டை வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேக்கப் பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 40 அடிங்க. அதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 30 அடிக்கு வந்து ஒரு வீட்டை கட்டிட்டாங்க. பேலன்ஸுக்கு 10 அடியில் வந்து சின்னதாக நம்மளுக்கு ஒரு பெரிய போர்ட்டிகோ ஏரியா மாதிரி கொடுத்து, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 பிஹெச்கே வீடு இந்த வீட்டை வேறு லெவலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஹெவியான மெட்டல் கேட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா 3 பெரிய கார் நிறுத்தளவுக்கு அமைஞ்சிக்கிற பெரிய போர்ட்டிகோ ஏரியா. இந்த போர்ட்டிகோ ஏரியா மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 30க்கு 10. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் கிழமை வந்து மேட் மின்ஸில் கார் பார்க்கிங் எவ்ரிட்டி பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியா எண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு போர்வெல் வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுற்றி வந்து நம்மளுக்கு காம்பவுண்ட் வால் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாக்கு அடுத்தது நம்மளுக்கு இங்கே சின்னதாக வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸாக ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் நிலவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக பாலிஷ் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தாலே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா பார்க்கலாம். இந்த லிவிங் ஏரியாவை நம்மளுக்கு 16க்கு 14 அடியில் ரொம்ப ஸ்பேஷியஸாக நல்லா நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் கிழமை பார்த்தீங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டிஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் தாங்க. சவுத் சைட் வாலில் மட்டும் நமக்கு லைட் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி மற்ற 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் செம லுக்காக இருக்குங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்டாக நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் மட்டும் நம்மளுக்கு பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஹாலுக்கு போகிற என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு பூஜை ரூம் வந்து கிழக்க பார்த்தோம் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு வந்து ஒரு கடப்பாக்கால் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற அக்னிமுடியோட க்யூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 10 அடியில் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிச்சனில் நமக்கு சின்னதாக வந்து ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. 3 சைடு வால்யூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா பாஸ் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பர் ரெடி பண்ணி கவுண்டர் டாப் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால் ஃபுல்லாக டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கடப்பாக்கள் வந்து நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலுக்கு அப்படி நம்ம ரிவர்ஸ் வந்து வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது குபேர மூலையில் அமைஞ்சிக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை நம்ம பார்த்துடலாம். இந்த பெட்ரூமோட டோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட் அவுட்டும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் நமக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு ஃப்ளோரிங் கிழமை பார்த்தீங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டிஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் நம்மளுக்கு வென்டிலேஷனாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 சைடு வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைட் வால் மட்டும் லைட் ப்ளூ கலரில் நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். அளவு 4க்கு 10. இதில் வர சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் சொன்னமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் ஃபுல்லாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லேஃப்ட் ஏரியா நமக்கு நிறைய ஸ்டோரேஜ் வைக்கணுக்காக இங்கே நமக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் தாங்க. 2 பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடிமேட் இம்போர்ட் டோரே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட நிலவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 8ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சின்னதாக வந்து கெஸ்ட் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நார்த் அண்ட் ஈஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி நார்த் சைட் வாலில் மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணுற விதமாக லைட் ப்ளூ கலரில் நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மற்ற 3 சைடு வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் மொத்த வீட்டுக்கும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாமே வந்து 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டிஸில் லே பண்ணி கொடுத்துருக்காங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். 2 பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 4x10. இதில் நமக்கு வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் சொன்னோமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே போய் அவுட்டர் பாத்ரூம் நம்ம பார்த்துட்டு அப்படியே மேலே டெரஸ் ஏரியா போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்துட்டு போயிடலாம். அவுட்டர் பாத்ரூமை ஸ்டாக்கேஸ் ஏரியா கீழே நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு இந்தியன் டைப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான மேட் ஃபினிஷில் கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க மேலே டெரஸ் ஏரியா போய் என்னக்கு நம்ம பார்த்தலாம். டெரஸ் ஏரியா போகிறதுக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டாக்கேஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான பெயிண்டிங் வந்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு துணி துவைக்கிறதுக்கு கல்லோ, துணிக்காய் போடுறதுக்கு லேங்கல், அது போக பார்த்தீங்கன்னா ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி பிரிவில் இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 62 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.